ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 25 கிராம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை காஞ்ச வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம எண்ணெயில் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம கலர் விட்டுட்டே இருக்கணும். கருவேப்பிலை சாதம் அப்படின்னும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கூட 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூண்டும் உரிச்சு வச்சுருக்கேன், 10 பல் அளவுக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். எண்ணெயிலே நல்லா கலர் விட்டுட்டே இருங்க, அப்போ தான் ஒன்று போல் எல்லாம் வறுப்படும். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. நான் கேமராவில் ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இது எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க. அது புளி தாங்க, லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே போல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்று போல் நல்லா வறுபடட்டும். நல்லா சலசலன்னு சவுண்ட் வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். 2 கப் அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒன்றாவே கலந்து விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இது கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா கருவேப்பிலையை மட்டும் நீங்கள் தனியாக எண்ணெயை ஊற்றி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலையோட நிறம் மாறாமல் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா மணமாக இருக்குங்க. கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வருங்க. கருவேப்பிலையும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆற வச்சுட்டு அரைக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். மசாலாவும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், ஒன்றோட ஒன்று கட்டி முட்டி இல்லாமல் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை டப்பாவில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். 3 மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. வெளியில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இது சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி தோசைக்கு நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அதே பேனலே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி சூடு பண்ணிக்கோங்க. பேனலு சூடான உடனே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அதிலே சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்ச உடனே 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதே ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 3லேருந்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயில் நல்லா கலந்து கொடுங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் மீடியம் ஸ்லோவில் தாங்க இருக்கணும். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வரட்டும்.
இது கூட கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக நம்ம வந்து சேர்க்குறது. இது எல்லாமே வந்து நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சுங்க. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பேருக்கு சாப்பாடை மிக்ஸ் பண்ணணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக வந்து கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் புளி தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா 4 பேர் 5 பேருன்னு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் வந்து சேர்த்துருக்கேங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு சாப்பாடை நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எல்லாமே வந்து குவான்டிட்டி எக்ஸஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் 3 பேருக்கு சாப்பாடு கலரணுன்றதுக்காக நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சாப்பாடோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி தாங்க செஞ்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி கூட செஞ்சுக்கலாம். சாப்பாடு இந்த மாதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் அதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு வடிச்சிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. சாப்பிடாதவங்க கூட கருவேப்பிலை சாதம் சாப்பிட்டாங்கன்னா திரும்ப வந்து கேட்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. இதில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால கூடுதல் சுவையும் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் தாராளமாக வந்து இதை செஞ்சு கொடுக்கலாங்க. கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.